காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகத்தின் சில மாவட்டங்களில் திடீர் கனமழை பெய்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர், காவேரிப்பட்டினம், வேப்பனப்பள்ளி, போச்சம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தின் நகர் மற்றும் புறநகர் பகுதியில் திடீரென கனமழை பெய்துள்ளது. சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் நகராட்சி நிர்வாகத்தினர் கால்வாய் அடைப்புகளை சரி செய்யும்படி கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. காந்தி சிலை, பழைய பேருந்து நிலையம், வளநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் நகரில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு 10 மணி அளவில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்த நிலையில் நகரில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் இன்னும் வடியாமல் இருப்பதால் மக்கள் கடுமையாக மீன் வித்த காசு நாராது, ஆனா லாபம் தரும். இங்க ஒருத்தர் மீன் வளர்த்தே மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அவதி அடைந்து வருகின்றனர். ஓபசமுத்திரம் ஊராட்சியில் உள்ள மேலண்ட தெருவில் 20 குடும்பத்தினர் வசிக்கும் தாழ்வான பகுதியில் மழைநீர் இன்னும் வடியவில்லை. தேங்கிய மழைநீர் சுகாதார சீர்கேட்டை விளைவிக்கும் வகையில் சாக்கடை களைவையாகவும் கொசு உற்பத்தி தளமாக மாறி துர்நாற்றம் வீசி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். இரவு நேரங்களில் பாம்பு, தேள் உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் வருவதாகவும் அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். ரேஷன் கடையை சுற்றியும் மழைநீர் தேங்கியிருக்கும் நிலையில் மின் மோட்டார் கொண்டு மழைநீரை உடனடியாக அகற்ற ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது எங்கள் ஊர் ஓப்பசமுத்திரம் மேலாண்ட தெருவில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. வீட்டை சுற்றி நிறைய தண்ணி இருக்குன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு வருது, ஜுரம் வருது. ஹாஸ்பிட்டலுக்குனாலும் சரியாக மாட்டேங்குது. தண்ணி அதிகமாக இருக்குது. இந்த தண்ணி எப்படியாச்சும் வெளியே எடுத்து விட முயற்சி பண்ணி கொஞ்சம் எடுத்து விட்டா நல்லாயிருக்கும்.